பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ இந்த எல்லா ரிலேஷன் நம்ம டேட்டாபேஸ் டிபிஎம்எஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எல்லா டேட்டாபேஸுமே எல்லா டேபிளுமே எல்லா ரிலேஷனுமே எதில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா, எல்லா ரிலேஷனும் எல்லா டேபிளும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கா தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். சப்போஸ் எந்த டேபிளாவது தேர்ட் நார்மல் ஃபார்மில் இல்லை செகண்ட் நார்மல் ஃபார்மில் இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்லேருந்து செகண்ட் நார்மல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் a relation is in first normal form if every field contains only atomic values. ஓகேவா, ஸோ எல்லா ஃபீல்ட்லையுமே கண்டிப்பாக அட்டாமிக் வேல்யூஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இட் இஸ் இன் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த டேபிளில் இருக்க ஒவ்வொரு அட்ரிபியூட்ஸுமே எல்லாமே சிங்கிள் வேல்யூஸாக இருக்கணும், மல்டி வேல்யூஸ் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அட்டாமிக் வேல்யூன்னு சொல்கிறோம். அப்போது அந்த டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்லிருக்கோம். அட்ரிபியூட் ஆஃப் எனி டியூபிள் மஸ்ட் பி சிங்கிள் வேல்யூட் ஆர் நல் ஃப்ரம் இட்ஸ் டொமைன் சொல்லியிருக்கோம். ஸோ சிங்கிள் வேல்யூடாக இருக்கணும், இல்லைனா வந்து நல் வேல்யூவாக இருக்கணும். ஓகேவா, மல்டிபிள் வேல்யூஸ் அலோட் கிடையாது. ஸோ எவ்ரி ரிலேஷன் ஆர் டேபிள் இஸ் ஆல்வேஸ் இன் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் சொல்கிறோம். எல்லா ரிலேஷனும் எல்லா டேபிளுமே ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் கண்டிப்பாக இருக்கும் டிபிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்டு, ரோல் நம்பர், நேம், ஃபோன் நம்பர், மார்க்கு, அட்ரஸ். ஸோ நம்ம இது ஏற்கனவே நம்ம வந்து அட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ER டயக்ராம்ஸில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து ரோல் நம்பர் அப்படிங்கிறது வந்து அட்டாமிக் வேல்யூ. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கண்டிப்பாக ரோல் நம்பர் அப்படிங்கிறது யூனிக்காக தான் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க ரோல் நம்பர் இன்னொருத்தவங்களுக்கு வராது. ஸோ இட் இஸ் அட்டாமிக் வேல்யூ. நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன பார்த்தோன்னா ஃபோன் நம்பர் வந்து மல்டி வேல்யூடு. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2-3 ஃபோன் நம்பர் வச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபோன் நம்பர் மல்டி வேல்யூடுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதுக்கான டேபிளை தான் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே டேபிளில் ரோல் நம்பர், நேம், ஃபோன் நம்பர், அட்ரஸ், மார்க், அட்ரஸ் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து 2 ஃபோன் நம்பர் இங்கே நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா, ஃபோன் நம்பரில் 1, 2ன்னு ஒரு ஃபோன் நம்பர், 4, 5ன்னு ஒரு நம்பர், அதே மாதிரி ரோல் நம்பர் 2க்கும் 6, 7ன்னு ஒரு ஃபோன் நம்பர், 9, 10ன்னு ஒரு ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு 2 ஃபோன் நம்பர்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த டேபிள் வந்து எந்த நார்மல் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா எந்த நார்மல் ஃபார்ம்லேயும் கிடையாது. ஸோ எல்லாம் ஏன் அப்படின்னா நார்மல் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னாவே எவ்ரி ஃபீல்ட் கண்டைன்ஸ் ஒன்லி அட்டாமிக் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எல்லா ஃபீல்டும் அட்டாமிக் வேல்யூஸ் இருக்கணும். பட் ஆனால் இங்கே வந்து இந்த ஃபீல்டில் பார்த்தோன்னா மல்டி வேல்யூ தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சிங்கிள் நார்மல் ஃபார்மாக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன 1NF அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட் NFஆக மாற்றணும் அப்படின்னா எல்லாத்தையுமே சிங்கிள் வேல்யூட் அட்ரிபியூட்டாக நம்ம மாற்றணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே ரிப்பீட் பண்ணுறோம். ஏன்னா வந்து வெறும் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட், தேர்ட் ரோல, ஃபோர்த் ரோல மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ அப்படி வெறும் ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது யாரோட ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ என்டையராக எல்லா இன்ஃபர்மேஷனுமே இப்போ இந்த ஒரு ஃபோன் நம்பர், இந்த ஃபோன் நம்பர் நான் கீழே என்டர் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த 45ஓட இந்த ஃபோன் நம்பரோட இங்கே இருக்க எல்லா டேட்டாஸுமே நான் வந்து திருப்பி ரீஎன்டர் பண்ணணும். ஸோ இதை தான் வந்து இன்சர்ஷன் அனாமலிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இதை வந்து யூனிக்காக அட்டாமிக் வேல்யூவாக மாற்றுறதுக்கு எல்லாமே இண்டிவிஜுவல் வேல்யூஸாக மாற்றுறதுக்கு எல்லா வேல்யூஸுமே திருப்பின்னு டேபிளில் ரிப்பீட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ 1 சொல்லிட்டு ரோல் நம்பரே ஒரு 2 தடவை ரிப்பீட் பண்ணிவிட்டு ஸோ ரோல் நம்பரே வந்து அட்டாமிக் வேல்யூ நம்ம வந்து இது மாதிரி ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோல் நம்பரை பிரைமரி கீலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சப்போஸ் இது வந்து அட்டாமிக் வேல்யூ கிடையாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கேண்டிடேட் கீ கிடையாது அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இப்படி வந்து அட்டாமிக்காக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதை வந்து என்ன சொல்கிறோம் இட் இஸ் இன் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். இப்போ வந்து அட்டாமிக் வேல்யூஸ் இல்லாமல் இந்த மாதிரி மல்டி வேல்யூஸாக இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் இன் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எல்லா டேபிளும் எல்லா ரிலேஷனும் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும். ஸோ நம்மளோட நம்ம கிரியேட் பண்ண நம்ம சிஸ்டத்தில் டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான டேபிள் நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி 2 ஃபோன் நம்பர் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி வந்து நம்ம இப்போ ரியல் டைமில் நம்ம எப்படி டேபிளுக்கு நம்ம இந்த கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்கோம் எவ்ரி ரிலேஷன் ஆர் டேபிள் இஸ் ஆல்வேஸ் இன் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ன்ட்டு. ஸோ நம்ம ரியல் டைமில் எப்படி எல்லா டேபிளுமே ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்து ஒரு ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ரோவை நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். நான் இங்கே வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக உங்களுக்கு இங்கே மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் டேபிளை. பட் ஆனால் நம்ம ரியல் டைமில் அப்படி நம்ம ட்ரா பண்ண மாட்டோம். ஃபோன் நம்பர் 1, ஃபோன் நம்பர் 2ன்னு கொடுத்துருப்போம். ஸோ சப்போஸ் ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர்னு சொல்லி தான் நம்ம வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ ஃபோன் நம்பர்ஸ் வாங்குவோம். இல்லை பேரண்ட் நம்பர், மதர்
ஃபாதர் நம்பர் மதர் நம்பர்னு வாங்குவோம், பர்சனல் நம்பர் கார்டியன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பர்னா ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர்ஸ்ன்னு சொல்லி 2 நம்பர்ஸ் நம்ம வாங்குவோம். ஸோ இப்படி வாங்கும் போது என்ன ஆகும்னா, இப்போ சப்போஸ் இந்த ஏக்கு வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, பிக்கு வந்து 2 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல செகண்ட் நம்பரில் இந்த வந்து ஏக்கு நல் வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் நம்மளுடைய டேபிள் இருக்கும். நம்ம ரியல் டைமில் நம்மளுடைய டேட்டா பேஸஸ் நம்ம இப்படி தான் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் இன் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக அந்த டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருந்தால் தான் நம்ம செகண்ட் நார்மல் ஃபார்முக்கு வர முடியும். ஸோ செகண்ட் நார்மல் ஃபார்ம்னா என்னன்னு பார்த்துக்கணும். ஸோ செகண்ட் நார்மல் ஃபார்மில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நோ பார்ஷியல் டிபெண்டன்சி, நோ பார்ஷியல் டிபெண்டன்சி. ஸோ பார்ஷியல் டிபெண்டன்சி இங்கே இருக்கக்கூடாது. ஸோ பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லை அப்படின்னா இட் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம்னு சொல்லிடுவோம். அப்படி பார்ஷியல் டிபெண்டன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம், இட் இஸ் இன் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். A relation is said to be in second normal form if there does not exist any partial functional dependency ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் there should not exist. ஓகேவா, அங்கே வந்து பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருக்கவே கூடாது செகண்ட் நார்மல் ஃபார்மில். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம், சும்மா ஒரு தடவை கிளான்ஸ் மட்டும் பார்த்துருவோம். பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்னென்னா, இஃப் எ நான் ப்ரைம் அட்ரிபியூட் ஆஃப் எ ரிலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரைம் அட்ரிபியூட் பார்ட் ஆஃப் எ கீ ஆஃப் எ ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரைம் அட்ரிபியூட் நான் ப்ரைம் அட்ரிபியூட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா இட் இஸ் பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ ஒரு ப்ரைம் அட்ரிபியூட் நான் ப்ரைம் அட்ரிபியூட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா ப்ராசஸ் பண்ணது அப்படின்னா இட் இஸ் அ பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே தான் ப்ரைம் அட்ரிபியூட் டிபெண்ட்ஸ் ஆன் நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் தான் என்பிஏன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, ப்ரைம் அட்ரிபியூட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபங்க்ஷனலி டிபெண்ட்ஸ் ஆன் என்பிஏன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்காக சும்மா ஒரு ரிலேஷன் attributes வந்து A to E வரைக்கும் attributes இருக்கு. if A and B is a candidate key, suppose இந்த ரிலேஷனில் ஏவும் பியும் என்னோட கேண்டிடேட் கீ நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஏபி இஸ் a candidate key அப்படின்னா எதெல்லாம் என்னோட ப்ரைம் அட்ரிபியூட்னு பார்த்தோம்னா ஏவும் பார்ட் ஆஃப் கேண்டிடேட் கீ தான் நம்ம வந்து ப்ரைம் அட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ என்னுடைய ப்ரைம் கேண்டிடேட் கீ ஏபி. ஸோ ஏபியோடைய ஏவும் பியும் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ப்ரைம் அட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ பார்ட் ஆஃப் ஏ கேண்டிடேட் கீ தான் நம்ம வந்து ப்ரைம் அட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஏவும் பியும் கேண்டிடேட் கீயாக இருக்கிறதுனால ஏ ஒரு ப்ரைம் அட்ரிபியூட், பி வந்து ஒரு ப்ரைம் அட்ரிபியூட். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து நம்ம ப்ரைம் அட்ரிபியூட்னு சொல்கிறோம். நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா கேண்டிடேட் கீயில் இருக்க எலமெண்ட்ஸை தவிர மீதி எல்லா எலமெண்ட்ஸுமே நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ என்னோட கேண்டிடேட் கீயில் ஏபி மட்டும்தான் இருக்குது. ஸோ அதர் தென் ஏபி இது எல்லாமே என்ன சொல்லுவோம், நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ எப்போ ப்ரைம் அட்ரிபியூட்ஸ்னால் கேண்டிடேட் கீயே ப்ரைம் அட்ரிபியூட் கிடையாது. கேண்டிடேட் கீயில் இருக்க அட்ரிபியூட்ஸ் தான், பார்ட் ஆஃப் கேண்டிடேட் கீயை தான் நம்ம வந்து ப்ரைம் அட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி மற்ற எல்லா அட்ரிபியூட்ஸுமே என்ன சொல்லுவோம், நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ்னு சொல்லிடுவோம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து நான் ப்ரைம் அட்ரிபியூட் சிடிஇன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்ன அப்படின்னா, ஸோ என்னுடைய பார்ட் ஆஃப் கேண்டிடேட் கீனா ஏவும் பியும் என்னுடைய கேண்டிடேட் கீ. இதோட பார்ட்ஸ் வந்து ஏவும் பியும். ஸோ ஏ ஒரு பார்ட், பி ஒரு பார்ட், ரெண்டு கம்பைன் ஆனது கேண்டிடேட் கீ. ஸோ ஏ ஃபங்க்ஷனலி டிபெண்ட்ஸ் ஆன் சி, இல்லை பி ஃபங்க்ஷனலி டிபெண்ட்ஸ் ஆன் டி அப்படிங்கிறது இது ரெண்டுமே எனக்கு என்ன, பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஏன் அப்படின்னா ஏ வந்து என்னுடைய ப்ரைம் அட்ரிபியூட், சி வந்து நான் ப்ரைம் அட்ரிபியூட். ஓகேவா, சிடிஇ வந்து நான் ப்ரைம் அட்ரிபியூட்னு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, சிடிஇ வந்து நான் ப்ரைம் அட்ரிபியூட், ஏ ஃபங்க்ஷனலி டிபெண்ட்ஸ் ஆன் சி, இது வந்து ஏ வந்து ப்ரைம் அட்ரிபியூட், சி நான் ப்ரைம் அட்ரிபியூட். அதே மாதிரி பி ப்ரைம் அட்ரிபியூட், டி வந்து நான் ப்ரைம் அட்ரிபியூட். ஓகேவா, ஸோ இப்படி இருக்கும் போது இட் இஸ் பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொல்கிறோம். சப்போஸ் ஏ ஃபங்க்ஷனலி டிபெண்ட்ஸ் ஆன் பி அப்படின்னா இட் இஸ் நாட் பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். ஓகேவா, இட் இஸ் நாட் ஏ பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. இது வந்து பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கிடையாது. ஏன்னா ஏவும் ப்ரைம் அட்ரிபியூட், பியும் ப்ரைம் அட்ரிபியூட். ஏ வந்து ப்ரைம் அட்ரிபியூட்டாகவும் பி நான் ப்ரைம் அட்ரிபியூட்டாகவும் இருந்தால் தான் பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். ரெண்டுமே ப்ரைம் அட்ரிபியூட்ஸாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் நாட் பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். ஸோ ஏ இங்கே ஃபங்க்ஷனல் டிபெண்ட்ஸ் ஆன் சி வந்து பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, பி ஃபங்க்ஷனலி டிபெண்ட்ஸ் ஆன் டி வந்து பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொல்கிறோம். இஃப் ஏ இஸ் அலோன் ஏ கேண்டிடேட் கீ, சப்போஸ் இதே ரிலேஷனில் ரிலேஷன்
A B C D E இருக்குது. இந்த ரிலேஷனில் எனக்கு A மட்டும்தான் என்னுடைய கேண்டிடேட் கீ. சப்போஸ் A alone it is a candidate key. A மட்டும்தான் எனக்கு கேண்டிடேட் கீ, BCD எதுவுமே கேண்டிடேட் கீஸ் கிடையாது அப்படின்னும் போது இங்கே வந்து ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் பாசிபிளே கிடையாது. ஏன் அப்படின்னா கேண்டிடேட் கீயோட பார்ட்டு தான் நம்ம வந்து என்ன சொல்லணும், ப்ரைம் அட்ரிபியூட்னு சொல்லணும். கீயே வந்து ப்ரைம் அட்ரிபியூட் கிடையாது. ஸோ இங்கே வந்து A இஸ் அ கீ. A வந்து ஒரு கீ மட்டும்தான். ஓகேவா, இட் இஸ் நாட் ப்ரைம் அட்ரிபியூட். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கேண்டிடேட் கீயோடைய பார்ட்டை தான் நம்ம வந்து ப்ரைம் அட்ரிபியூட்னு சொல்லுவோம். கீயவே நம்ம ப்ரைம் அட்ரிபியூட்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா, பார்ட் ஆஃப் ஏ கேண்டிடேட் கீ இட் இஸ் அ ப்ரைம் அட்ரிபியூட். அதே மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் அட்ரிபியூட் மட்டுமே கேண்டிடேட் கீயாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி a key. It will not act as any prime attribute or non-prime attribute. It is just a key. ஸோ இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த செகண்ட் நார்மல் ஃபார்ம் ரிலேட்டடாக சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ எப்படி இருக்கும்னா கொஷின்ஸ் டிஆர்வியில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொஷின்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட் கொடுத்துட்டு இல்லை ரிலேஷனை கொடுத்துட்டு இது எந்த ஃபார்மில் இருக்குது, ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கா, செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஷின்ஸாக இருக்கும். இப்போ நம்ம சில கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இது வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சின்னதாக இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் நோட், இந்த நோட்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னாக்க எப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்ஸ் நார்மல் ஃபார்ம் ஒரு டேட்டா வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா நோ பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் இல்லைனா மட்டும்தான், பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் அந்த டேட்டாபேஸில் இல்லைனா மட்டும்தான் இட் இஸ் வில் பி இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும். ஓகேவா, அதே மாதிரி எப்போ வந்து பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அக்கர் ஆகும் அப்படின்னா ப்ரைம் அட்ரிபியூட் நான் ப்ரைம் அட்ரிபியூட்டை டிரைவ் பண்ணும்போது பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் அக்கர் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நான் சும்மா வந்து இன்ஃபர்மேஷன்ஸை எழுதியிருக்கேன். ஸோ ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் நான் ப்ரைம் அட்ரிபியூட் அப்படின்னா இட் இஸ் பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, இட் இஸ் நாட் இன் செகண்ட் என்எஃப். ஸோ இது மட்டும்தான் நமக்கு வந்து இட் வில் பி நாட் இன் செகண்ட் என்எஃப். ஓகேவா, ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் நான் ப்ரைம் அட்ரிபியூட், தென் இட் இஸ் அ பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, இட் வில் நாட் பி இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம். அதே மாதிரி நான் ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் நான் ப்ரைம் அட்ரிபியூட் அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷனல் பார்ஷியல் PFD and it is in second normal form அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸை டிரைவ் பண்ணுச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, அது பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி it is in second normal form. அதே மாதிரி ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் ப்ரைம் அட்ரிபியூட் அப்படின்னா இட் இஸ் நாட் அ பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, இட் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம். எப்போல்லாம் வந்து உங்களுக்கு நாட் அ பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியோ அப்போ கண்டிப்பாக இட் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நான் ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் ப்ரைம் அட்ரிபியூட்னாலும் நாட் பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, இட் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம். அதே மாதிரி நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் ப்ளஸ் ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் ப்ரைம் அட்ரிபியூட் அப்படின்னா not partial functional dependency and it is in second normal form. So இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் தான், ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் நான் ப்ரைம் அட்ரிபியூட்னா மட்டும்தான் பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அக்கர் ஆகும். வேறு எந்த கேஸ்லையுமே பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் அக்கர் ஆகாது. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ நான் ப்ரைம் டிரைவ் பண்ணுச்சுன்னா இட் வில் பி இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம் தான். ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் ப்ரைம் அட்ரிபியூட்னாலும் செகண்ட் நார்மல் ஃபார்ம் தான். நான் ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் ப்ரைம் அட்ரிபியூட்னாலும் செகண்ட் நார்மல் ஃபார்ம். நான் ப்ரைம் ப்ளஸ் ப்ரைம் டிரைவ்ஸ் ப்ரைம் அட்ரிபியூட்னாலும் இட் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ இந்த ஹிண்ட் கண்டிப்பாக நமக்கு ஞாபகமாக இருக்கணும். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம கேண்டிடேட் கீயை ஃபைன் பண்ணணும். ஸோ கேண்டிடேட் கீயை ஃபைன் பண்ணால் தான் நம்ம வந்து ப்ரைம் அட்ரிபியூட் எது, நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் எது, இல்லை ப்ரைம் அட்ரிபியூட்ஸே இல்லாமல் வெறும் கீ மட்டும் இருக்கா அப்படிங்கிறத இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை நம்ம டிரைவ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஓகேவா, சும்மா இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ரிலேஷனில் ABC to E வரைக்கும் இருக்குது. ரிலேஷன் இங்கே ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கேண்டிடேட் கீயை நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் எந்த அட்ரிபியூட் இல்லையோ அதுதான் நம்மளுடைய கேண்டிடேட் கீன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். சாரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ இங்கே வந்து ஏவும் டியும் இல்லை. ஸோ AD டிரைவ்ஸ் எல்லாமே வருதான்னு பார்ப்போம். AD gives A derives B. ஓகேவா, நெக்ஸ்ட்டு A derives C. நெக்ஸ்ட்டு D இருக்குது. ஸோ D derives E. C ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம அப்படியே விட்டுறோம். ஸோ AB தான் என்னுடைய கேண்டிடேட் கீ. ஓகேவா, ஸோ ஏபியோட காம்பினேஷன் தான் எனக்கு எல்லா அட்ரிபியூட்டும் வருது. ஸோ சப்போஸ் சரி நான் ஏ மட்டும் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா A derives A, B, A derives C. ஸோ எனக்கு D வந்து
வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ ஏடி இது அப்படின்னா என்னோட கேண்டிடேட் கீ. ஸோ என்னுடைய ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் என்ன, கேண்டிடேட் கீயோடைய பார்ட்ஸ் தான், பார்ட் ஆஃப் ஏ கேண்டிடேட் கீ தான் என்னுடைய ப்ரைம் அட்ரிபியூட்ஸ். என்னுடைய ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏவும் டியும் தான் ப்ரைம் அட்ரிபியூட். ப்ரைம் அட்ரிபியூட்னும் போது ஏ அண்ட் டி. ஸோ நம்மளுடைய ப்ரைம் அட்ரிபியூட்டை கண்டுபிடிச்சாச்சு, ஏவும் டியும். ஸோ நம்மளோட எது வந்து பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொல்லுவோம், நம்மளுடைய ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் டிரைவ்ஸ் நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸாக இருந்துச்சுன்னா, ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் டிரைவ்ஸ் நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸாக இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் ஏவும் டியும் தெரியும். அதே மாதிரி நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் என்னென்ன, பி சி டி இருக்குது, இ. ஸோ இது மூணும் நமக்கு நான் ப்ரைம் அட்ரிபியூட், இது வந்து எனக்கு ப்ரைம் அட்ரிபியூட். சப்போஸ் இப்போ வந்து எனக்கு ஏ டிரைவ்ஸ் பி இல்லை சி இல்லை இ இருந்துச்சுன்னா இட் இஸ் பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. அதே மாதிரி டி டிரைவ்ஸ் பி சி இ இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது ஏவும் டியும் நமக்கு ப்ரைம் அட்ரிபியூட்ஸ், பிசிஇ வந்து நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ். ஸோ என்னுடைய ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் இந்த பிசிஇயை டிரைவ் பண்ணிச்சு, நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸை டிரைவ் பண்ணிச்சு அப்படின்னா இட் இஸ் அ பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். ஸோ இதை இங்கே இருக்கிறதோட நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஏ டிரைவ்ஸ் பி. ஸோ ஏ வந்து என்னுடைய ப்ரைம் அட்ரிபியூட், பி வந்து என்னுடைய நான் ப்ரைம் அட்ரிபியூட். ஸோ ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் இப்படி வந்துச்சுனாலுமே இட் இஸ் நாட் அன் செகண்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஏ டிரைவ்ஸ் பி. அதே மாதிரி இதுவும் நமக்கு ப்ரைம் அட்ரிபியூட், இதுவும் நமக்கு ப்ரைம் அட்ரிபியூட், இதுவும் ப்ரைம் அட்ரிபியூட். ஓகேவா? இது எல்லாமே ப்ரைம் அட்ரிபியூட், இது எல்லாமே நமக்கு நான் ப்ரைம் அட்ரிபியூட். ஸோ ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் நான் ப்ரைம் அட்ரிபியூட்னு சொல்கிறோம். ஸோ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சப்போஸ் ஏ டிரைவ்ஸ் மட்டும் இருக்குது, இது எல்லாமே டிடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏ டிரைவ்ஸ் பி மட்டும் இருக்குனாலுமே இட் இஸ் நாட் அன் செகண்ட் நார்மல் ஃபார்ம். ஏன்னா இந்த ஃபஸ்ட் கண்டிஷனு ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இட் இஸ் partial functional dependency. So it is not an second normal form. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா பார்ஷியல் ஃபங்க்ஷனல், ஏன்னா ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இட் இஸ் அ பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஸோ இட் இஸ் நாட் அன் செகண்ட் நார்மல் ஃபார்ம். நமக்கு செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் நாட் ஹாவ் எனி பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே இருந்த ரிலேஷனில் ஏபிசிடிஇ வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய கேண்டிடேட் கீ என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா கேண்டிடேட் கீயோடைய அட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம், பார்ட் ஆஃப் எ கேண்டிடேட் கீ இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ். இப்போ ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் டிரைவ்ஸ் நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ்னா பார்ஷியல் டிபெண்டன்சி இட் இஸ் நாட் அண்ட் செகண்ட் நார்மல் ஃபார்ம்ன்றதை நம்ம சொல்லிடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம கேண்டிடேட் கீயை இந்த கொஷனுக்கு ஃபைண்ட் பண்ணுவோம். ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதில் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சு அப்படின்னா வில் செக் வெதர் இட் இஸ் பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ஆர் நாட். ஸோ இங்கே ரிலேஷனில் வந்து 3 இதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏ டிரைவ்ஸ் பி, பி டிரைவ்ஸ் சி, சி டிரைவ்ஸ் டின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும் எந்த இது வந்து நமக்கு வந்து ப்ரைம் அட்ரிபியூட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இல்லைன்னு நம்ம பார்ப்போம். ஸோ பி சி டி இருக்குது. ஸோ ஏ இல்லை, நம்ம ஏவை போட்டோம். இங்கே ரிலேஷனில் இ இருக்குது. ஏஇ க்ளோஷர் தான் எல்லா அட்ரிபியூட்ஸும் நமக்கு டிரைவ் பண்ணுவோம். ஏ நெக்ஸ்ட்டு டிரைவ்ஸ் பி, பி டிரைவ்ஸ் சி, சி டிரைவ்ஸ் இ, டி வரைக்கும் நமக்கு டிரைவ் ஆகும். இ வந்து இ அங்கே இருக்குது ரிலேஷனில். ஸோ அப்படியே நம்ம வந்து இயை இங்கே டிரைவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது நம்மளோட கேண்டிடேட் கீ ஏஇ தான் நம்மளோட கேண்டிடேட் கீ. ஏ மட்டும் வச்சு நம்மளால் டிரைவ் பண்ண முடியும், இ மட்டும் வச்சு நம்மளால் டிரைவ் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் வந்து என்னென்னா ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் வந்து ஏவும் இயும் நம்மளுடைய ப்ரைம் அட்ரிபியூட்ஸ். ஏவும் இயும் நம்மளோட ப்ரைம் அட்ரிபியூட்ஸ். நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் என்னென்ன பி சி டி. ஸோ பிசிடி வந்து நமக்கு நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ், ஏஇயும் நம்மளுடைய ப்ரைம் அட்ரிபியூட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து
ஏதாவது வந்து பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் அக்கர் ஆகுதான்னு நம்ம பார்ப்போம். பிரைமரி அட்ரிபியூட் டிரைவ்ஸ் நான் பிரைமரி, ஏ டிரைவ்ஸ் பி இருக்கு. ஸோ இட் இஸ் பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஸோ இது வந்து பிரைம் அட்ரிபியூட், இது வந்து நான் பிரைம் அட்ரிபியூட். ஸோ prime attribute derives non-prime attribute என்னும்போது it is partial functional dependency, it is not an second normal form. Suppose இதே வந்து இங்க வந்து E இல்ல, நம்மளுடைய ரிலேஷன்ல E இல்ல அப்படின்னா வெறும் ABCD மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கீ என்னவா இருக்கும்னா A மட்டும் தான் நம்மளுடைய கீயா இருக்கும். ஏன் அப்படின்னா A derives everything. ஓகேவா? ஸோ நம்ம ABC மட்டும் தான் என்னோட ரிலேஷன்ல இருக்கு, E இல்லை அப்படின்னா என்னுடைய கீ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். A derives B, B derives இங்க வந்து A மட்டும் தான் இல்லை. ஸோ A உடைய க்ளோஷர் நம்ம எடுத்து பார்ப்போம் எல்லா அட்ரிபியூட்ஸும் டிரைவ் ஆகுதான்ட்டு. ஸோ A derives B, B derives C, C derives D. ஸோ என்னுடைய A க்ளோஷரில் ABCD வந்துருச்சு. ஸோ எல்லா அட்ரிபியூட்ஸும் என்னால் டிரைவ் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ என்னுடைய A க்ளோஷர், A இஸ் அ கேண்டிடேட் கீ, A தான் என்னுடைய கீ. ஓகேவா? இங்கே வந்து கேண்டிடேட் கீயோட காம்பினேஷன் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ கேண்டிடேட் கீன்னும் போது ஏ மட்டும் தான் என்னோட கீ. ஸோ இங்கே வந்து பிரைம் அட்ரிபியூட்ஸ் பாசிபிள் கிடையாது. பிரைம் அட்ரிபியூட்ஸ்னால் என்ன? இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கேண்டிடேட் கீன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏ மட்டும் தான் இங்கே கீயாக இருக்குது. இங்கே எதுவுமே வந்து பார்ட் ஆஃப் ஏ கீ அப்படின்னா நம்ம எதுவும் பிரிக்க முடியாது. ஸோ ஏ இஸ் எ கீ, ஸோ இட் இஸ் கீ. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பிரைம் அட்ரிபியூட்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிரைம் அட்ரிபியூட்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியாமல் வெறும் கீஸ் மட்டும் நமக்கு ஃபைண்டபிளாக இருந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இட் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம். ஓகேவா? நம்மளுடைய கீ வந்து ஏ, மீதி எல்லாமே பி, சி, டி வந்து நான் பிரைம் அட்ரிபியூட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து கீ தான் வந்து டிரைவ் பண்ணதே தவிர இங்கே வந்து பிரைம் அட்ரிபியூட்ஸ் கிடையாது. ஸோ இங்கே பிரைம் அட்ரிபியூட்ஸ் இல்லாதனால நம்ம வந்து பிரைம் அட்ரிபியூட்ஸ் டிரைவ்ஸ் நான் பிரைம் அட்ரிபியூட்ஸ்னால தான் நம்ம வந்து பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். இங்கே நான் பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் அரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது, ஏன்னா இங்கே பிரைம் அட்ரிபியூட்ஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ இந்த கொஷனில் this function, this relation is in second normal form. Okay va? It is in second NF. Okay, so நம்ம next question பார்ப்போம். so இங்க வந்து relation வந்து A to F வரைக்கும் கொடுத்திருக்காங்க. functional dependencies இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. so இப்போ வந்து நம்ம candidate key ஐடென்டிஃபை பண்ணுவோம். so இந்த சைடு நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த அட்ரிபியூட்ஸ் இல்லையோ அது எல்லாமே நம்ம வந்து கீஸாக நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஏ இருக்குது, பி, சி, இ, டி இல்லை. ஸோ கண்டிப்பாக நமக்கு டி வரணும். ஸோ நம்ம டி க்ளோஷர் வச்சு நம்ம ஏதாவது ஃபைன் பண்ண முடியும்னா டி, இ, எஃப். ஸோ வேறு எதுவுமே நம்ம ஃபைன் பண்ண முடியாது. ஸோ ஏ க்ளோஷர் வச்சு நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க முடியும்னா ஏ டிரைவ்ஸ் ஏ, பி, சி, அவ்வளோதான். அதே மாதிரி பி டிரைவ்ஸ் பி க்ளோஷரில் பி, A, B, so A ஆட்டோமேட்டிக்காக B and C டிரைவ் பண்ணும். ஸோ நம்மளால் எந்த தனியான அட்ரிபியூட்ஸ் எதுவுமே நம்மளால் கேண்டிடேட் கீ ஆக்ட் ஆகாது. ஸோ நம்ம காம்பினேஷன் தான் இருக்கணும். எய்தர் ஏடி க்ளோஷர் இல்லைனா பிடி க்ளோஷர். ஸோ ஏபி, சிடி, இ, எஃப், ஏபி, சிடி, இஎஃப். ஸோ இதுதான் என்னுடைய இப்போ எனக்கு வந்து ரெண்டு கேண்டிடேட் கீஸ் பாசிபிள். ஏடி ஒரு கேண்டிடேட் கீ, பிடி ஒரு கேண்டிடேட் கீ. ஓகேவா? ஸோ இப்போ என்னுடைய ப்ரைம் அட்ரிபியூட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். ஏன்னா வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் தான் இங்கே வந்து கேண்டிடேட் கீயாக இருக்குது, சிங்கிள் அட்ரிபியூட் கேண்டிடேட் கீயாக கிடையாது. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஏ மட்டுமே கேண்டிடேட் கீ, ஏ இஸ் அ கீ அப்படின்னு சொல்கிறனால இங்கே வந்து நமக்கு ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் பாசிபிள் கிடையாது. பட் ஆனால் இங்கே ரெண்டு அட்ரிபியூட்ஸ் இருக்குது, ஏடி இருக்குது, பிடி இருக்குது. ஸோ இட் இஸ் அ கேண்டிடேட் கீ. காம்பினேஷன் ஆஃப் கீஸ் தான் இங்கே வந்து நம்ம காம்பினேஷன் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் தான் இங்கே நம்ம கேண்டிடேட் கீயாக எடுத்திருக்கோம். ஸோ இங்கே ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் பாசிபிள். ஸோ இங்கே என்னென்ன ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எழுதலாம். ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் இது ரெண்டுத்துலையுமே ஏ, பி, டி வந்து என்னுடைய ப்ரைம் அட்ரிபியூட்ஸ். நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் சி, டி இருக்குது, இ, எஃப். ஸோ சிஇ, எஃப் வந்து என்னுடைய நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ். ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் ஏ, பி, டி. நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் சிஇ, எஃப். ஓகேவா?
ஸோ இங்கே இருக்க கேண்டிடேட் கீயோடைய பார்ட்ஸ் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். பார்ட் ஆஃப் ஏ கேண்டிடேட் கீ தான் நம்ம ப்ரைம் அட்ரிபியூட்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் நான் ப்ரைம் அட்ரிபியூட்டாக நம்ம செக் பண்ணணும். ஸோ ஏ டிரைவ்ஸ் பி சி. ஓகேவா, சி இஸ் அ நான் ப்ரைம் அட்ரிபியூட். எப்படி அப்படின்னா நம்ம இதை வந்து நம்ம எப்பவுமே எப்படி பண்ணுவோம், டிவைட் பண்ணி எழுதுவோம் இல்லையா. ஏ டிரைவ்ஸ் பி, ஏ டிரைவ்ஸ் சி. ஸோ ஏ டிரைவ்ஸ் நான், இது வந்து ப்ரைம் அட்ரிபியூட், இட் இஸ் அ ப்ரைம் அட்ரிபியூட், இட் இஸ் அ நான் ப்ரைம் அட்ரிபியூட். ஓகேவா, ஸோ எப்படி இருந்தால் இட் இஸ் அ பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. அதே மாதிரி பி டிரைவ்ஸ் ஏனும் போது இதுவும் ப்ரைம் அட்ரிபியூட், இதுவும் ப்ரைம் அட்ரிபியூட். ஸோ நமக்கு இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஆனால் டி டிரைவ்ஸ் ஈல இதுவும் வந்து நான் ப்ரைம் அட்ரிபியூட் தான், இதுவும் நான் ப்ரைம் அட்ரிபியூட் தான் எஃப். ஸோ டி டிரைவ்ஸ், இது வந்து எஃப் வந்து ப்ரைம் அட்ரிபியூட். ஓகேவா, ஸோ ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் நான் ப்ரைம் அட்ரிபியூட்னும் போது இட் இஸ் பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஓகேவா, ஸோ இட் இஸ் அ partial functional dependency. So therefore it is not in second normal form. ஓகேவா, ஸோ இங்கே நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு மெயின் பாயிண்ட், கேண்டிடேட் கீ சிங்கிள் அட்ரிபியூட்டாக இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக வந்து ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அதனால அது வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும். அதே மாதிரி இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ காம்பினேஷன் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரைம் அட்ரிபியூட்டாக எடுப்போம். ரெண்டு கேண்டிடேட்டுக்கு இருக்குன்னா ரெண்டு கேண்டிடேட் கீயோடைய அட்ரிபியூட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரைம் அட்ரிபியூட்ஸாக எடுப்போம். அதே மாதிரி மீதி எல்லாத்தையுமே நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸாக எடுப்போம். ஸோ இப்போ ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் நான் ப்ரைம் அப்படின்னாக்க இட் இஸ் பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, இட் இஸ் நாட் அண்ட் செகண்ட் என்எஃப். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரிலேஷனில் இது வந்து செகண்ட் என்எஃப்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ வந்து ரிலேஷனில் ஏபிசிடி, ஸோ ஏ டிரைவ்ஸ் பி, பி டிரைவ்ஸ் சி, சி டிரைவ்ஸ் டி, டி டிரைவ்ஸ் ஏ. ஸோ இதை நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இட் இஸ் அ சைக்ளிக் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, சைக்ளிக் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஸோ சைக்ளிக் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்னாவே எல்லாமே கேண்டிடேட் கீயாக ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ க்ளோஷர் எடுக்கிறோம் அப்படின்னா ஏ க்ளோஷர் கிவ்ஸ் எவ்ரி திங் ஏ பி சி டி. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஏ டிரைவ்ஸ் பி, பி டிரைவ்ஸ் சி, சி டிரைவ்ஸ் டி, டி டிரைவ்ஸ் ஏ. அதே மாதிரி பி க்ளோஷர் A, B, C, D, C closure A, B, C, D, D closure A, B, C, D. ஸோ நம்மளுடைய கேண்டிடேட் கீஸ்ன்னு பார்த்தோம்னா கேண்டிடேட் கீஸ் வந்து A, B, C, D எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேண்டிடேட் கீஸ். ஓகேவா, காம்பினேஷன் கிடையாது. ஏ ஒரு தனியாக ஒரு கேண்டிடேட் கீ, பி ஒரு கேண்டிடேட் கீ, சி ஒரு கேண்டிடேட் கீ, டி ஒரு கேண்டிடேட் கீ. ஸோ இப்போ வந்து காம்போசிட் ஆஃப் அட்ரிபியூட்ஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ரைம் அட்ரிபியூட் இல்லை நான் ப்ரைம் அட்ரிபியூட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்து எல்லாமே கேண்டிடேட் கீயாக மட்டும்தான், ஏ ஒரு கேண்டிடேட் கீ, பி சி எல்லாமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கேண்டிடேட் கீஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து எதுவுமே வந்து ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் கிடையாது. ஓகேவா, தெர் இஸ் நோ ப்ரைம் அட்ரிபியூட்ஸ். ஸோ இந்த ரிலேஷனில் நோ ப்ரைம் அட்ரிபியூட்ஸ். ஸோ இங்கே வந்து ப்ரைம் அட்ரிபியூட்ஸே கிடையாது அப்படின்னும் போது இட் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம். ஓகேவா, ஏன்னா எல்லா அட்ரிபியூட்டுமே கேண்டிடேட் கீயாக ஆக்ட் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் இன் செகண்ட் என்எஃப். ஸோ இட் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம். ஓகே, ஸோ செகண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த ரிலேஷனில் பார்த்தோன்னா ஏபிசிடின்னு கொடுத்துருக்கோம். இங்கேயும் பார்த்தோன்னா இதுவும் ஒரு சைக்கிளிக் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி தான். ஓகேவா, ஸோ ஏ டிரைவ்ஸ் பி, B derives C, C derives D, D derives A. So it is cyclic functional dependency. So cyclic functional dependency இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே E இருக்கு. பட் ஆனால் இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் நம்ம E டிரைவ் பண்ணவே இல்லை. ஏன்னா இங்கே வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் இங்கே ரிலேஷனில் E இருக்குது. ஸோ இதோட எல்லா காம்பினேஷனுமே ஸோ இப்போ என்ன ஆகும்னா A E க்ளோஷர், BE closure, CE closure, DE closure. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கேண்டிடேட் கீஸ் தான். ஸோ நமக்கு டோட்டலாக 4 கேண்டிடேட் கீஸ் இருக்கு. ஸோ AE closure, BE closure, CE, DE closure. ஸோ இது எல்லாமே நமக்கு கேண்டிடேட் கீஸ் தான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ரைம் அட்ரிபியூட்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னும் போது part of candidate key தான் prime attribute. ஸோ இங்கே எல்லாமே candidate key. ஸோ A, B, C, D, E.
ஸோ நம்ம ரிலேஷனில் இருக்க எல்லா அட்ரிபியூட்ஸுமே ரிலேஷனில் இருக்க அத்தனை அட்ரிபியூட்ஸுமே நமக்கு என்ன ஆகுது ப்ரைம் அட்ரிபியூட்டாக ஆக்ட் ஆகுது ஓகேவா ஸோ இங்கே வந்து நோ நான் ப்ரைம் அட்ரிபியூட் இங்கே கிடையவே கிடையாது ஓகேவா நாட் இங்கே வந்து எல்லா அட்ரிபியூட்ஸுமே ப்ரைம் அட்ரிபியூட்ஸாக இருக்குது அதே மாதிரி நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் இங்கே எதுவுமே கிடையாது ஸோ இட் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம் therefore it is in second normal form ஏன் அப்படின்னா இங்கே வந்து எல்லா அட்ரிபியூட்ஸுமே நமக்கு ப்ரைம் அட்ரிபியூட்ஸாக இருக்குது அதே மாதிரி that does not exist any non-prime attribute இல்லாத போது நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் தான் இல்லையா ஸோ இங்கே வந்து நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸே கிடையாதுன்னும் போது only prime attribute so it is in second normal form therefore it is in second normal form so இந்த ரெண்டு ப்ராப்ளமே பார்த்தோம்னா both are in second normal form அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம வந்து இங்கே வந்து நோட்ஸ் நான் எழுதியிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் இல்லையா அதில் வந்து சில நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம் இல்லை நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம் இல்லை எல்லா அட்ரிபியூட்ஸுமே கீஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான நோட்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது வந்து கண்டிஷனை கொடுத்து ஸ்டேட்மெண்ட்ஸாக ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா அப்படிங்கிற கொஷின்ஸ் நமக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ இந்த மூணு கண்டிஷன்ஸுமே நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் இந்த 3 கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு MCQஸில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஃப் நோ ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் இன் ரிலேஷன் தென் சச் டைப் ஆஃப் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் இன் செகண்ட் NFன்னு சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ வந்து எல்லா அட்ரிபியூட்ஸ் இப்போ ஒரு ரிலேஷனில் இருக்கிற அட்ரிபியூட்டில் ஒரே ஒரு கீ மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அப்போது காம்போசிட் அட்ரிபியூட் கேண்டிடேட் கீஸ் பாசிபிள் இல்லை காம்போசிட்டாக கேண்டிடேட் கீஸ் பாசிபிள் இல்லை அப்படின்னா அங்கே வந்து ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஸோ அப்படி இருக்க ப்ரைம் அட்ரிபியூட்ஸே கிடையாது ஒரு ரிலேஷனில் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன் வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் இஃப் ஆல் கீஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஆர் நாட் காம்போசிட் தென் சச் டைப் ஆஃப் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நோ ப்ரைம் அட்ரிபியூட்ஸாக இருந்துச்சுன்னா இட் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஆல் கீஸ் ஆஃப் ரிலேஷன் ஆர் நாட் காம்போசிட் அப்படின்னும் போது அங்கே வந்து காம்போசிட் அட்ரிபியூட்ஸில் கேண்டிடேட் கீஸ் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா தென் இட் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம் தேர்ட் கண்டிஷன் இஃப் ரிலேஷன் டஸ் நாட் கன்சிஸ்ட் ஆஃப் நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் தென் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம் ஸோ இங்கே ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் இல்லைனாலும் செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும் நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் ஒரு ரிலேஷனில் இல்லைனாலும் இட் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம் அதே மாதிரி ஒரு ரிலேஷனில் காம்போசிட் அட்ரிபியூட்ஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்னா இட் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம் ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகேவா டஸ் நாட் கன்சிஸ்ட் ஆஃப் நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் ஓகேவா நோ ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் நாட் காம்போசிட் அட்ரிபியூட்ஸ் அதே மாதிரி நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸும் இல்லை அப்படின்னா இட் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம் இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ரிலேஷன் ABCDனா இந்த மாதிரி அட்ரிபியூட்ஸ் வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் இருக்குது நம்ம வந்து கேண்டிடேட் கீஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இதில் வந்து எல்லாமே இப்போ வந்து A derives A க்ளோஷர் கண்டுபிடிக்கலாம் A B C B derives DE ஓகேவா A க்ளோஷரில் எல்லா அட்ரிபியூட்ஸும் நமக்கு ஃபைண்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு B க்ளோஷரில் B DE ஸோ BDE மட்டும்தான் நமக்கு வரும் வேறு எந்த அட்ரிபியூட்ஸும் நமக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை நெக்ஸ்ட்டு DE க்ளோஷரில் A B C DE டிரைவ்ஸ் ஏன்னும் போது A வந்துடும் A வந்துச்சுன்னா BC வந்தபோது C வந்தபோது DE ஸோ எல்லா அட்ரிபியூட்ஸும் நமக்கு டிரைவ் ஆகுது ஸோ இங்கே B இருக்கும் Bயில் DE இருக்குது DE டிரைவ்ஸ் ஏன்னும் போது A டிரைவ் ஆகுது ABC ஸோ இந்த 3மே தான் நம்மளுடைய கீஸ் ஓகேவா A க்ளோஷரில் எல்லா அட்ரிபியூட்ஸும் வருது B க்ளோஷரில் எல்லா அட்ரிபியூட்ஸும் வருது DE க்ளோஷரில் எல்லா அட்ரிபியூட்ஸும் வருது ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கீஸ்ன்னு பார்த்தோம்னா இது 2மே கீஸ் தான் ஓகேவா இது 3மே கீஸ்ன்னு சொல்லுவோம் பட் ஆனால் இது எல்லாமே சிங்கிள் அட்ரிபியூட் கீஸ் ஸோ A இஸ் அ சிங்கிள் அட்ரிபியூட் கீ B இஸ் அ சிங்கிள் அட்ரிபியூட் கீ DE அப்படிங்கிறது வந்து காம்போசிட் அட்ரிபியூட் ஸோ DE காம்போசிட்னும் போது D ஒரு ப்ரைம் அட்ரிபியூட் E ஒரு ப்ரைம் அட்ரிபியூட் இது ஒரு ப்ரைம் அட்ரிபியூட் இது ஒரு ப்ரைம் அட்ரிபியூட் D ஒரு ப்ரைம் அட்ரிபியூட் E ஒரு ப்ரைம் அட்ரிபியூட் ஸோ இந்த ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் எனி நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரைம் அட்ரிபியூட்ஸ்லாம் எழுதலாம்
ஸோ இங்கே வந்து ஏதாவது நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ரைம் அட்ரிபியூட்னும் போது டியும் இயும் தான் நம்மளுடைய ப்ரைம் அட்ரிபியூட்ஸ். நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ்னாக்க எதெல்லாம் வந்து ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் இல்லையோ அதெல்லாம் நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். பட் இப்போ வந்து டிஇ வந்து நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஇ வந்து ப்ரைம் அட்ரிபியூட்ஸ், மீதி எல்லாமே நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ். ஸோ ஏ வந்து ஒரு கீ, பி ஒரு கீ. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எழுத முடியாது, சி மட்டும்தான் நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ். ஸோ நான் ப்ரைம் அட்ரிபியூட்னும் போது நான் ப்ரைம் அட்ரிபியூட் சி. சி வந்து நம்மளுடைய நான் ப்ரைம் அட்ரிபியூட்னு எழுதுது. ஸோ ப்ரைம் அட்ரிபியூட் டிஇ, நான் ப்ரைம் அட்ரிபியூட் சி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ப்ரைம் அட்ரிபியூட்டை நமக்கு டிரைவ் ஆகுதா நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் டிஇ வந்து சியை டிரைவ் பண்ணுதானா? ஸோ இந்த கண்டிஷனில் செக் பண்ணலாம். ஸோ நம்மளோட ப்ரைம் அட்ரிபியூட் வந்து டிஇ, நான் ப்ரைம் அட்ரிபியூட் வந்து சி. ஸோ நம்மளோட டிஇ சியை டிரைவ் பண்ணுதானா? கிடையாது. நமக்கு சிஇ வந்து நம்மளோட கீயை தான் டிரைவ் பண்ணுது. இட் இஸ் அ கீ. ஏ இஸ் அ கீ. இட் இஸ் நாட் ப்ரைம் அட்ரிபியூட், நான் ப்ரைம் அட்ரிபியூட். அதே மாதிரி ஏ வந்து கீ வந்து எதனால டிரைவ் பண்ணலாம், நமக்கு அதுக்கான கண்டிஷன் கிடையாது. ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் நான் ப்ரைம் அட்ரிபியூட்னா தான் நமக்கு கண்டிஷன் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸை டிரைவ் பண்ணல, கீயை தான் டிரைவ் பண்ணுது. ஸோ இட் இஸ் நாட் அன் செகண்ட் நார்மல். இட் டஸ் நாட் ஹாவ் எனி. ஸோ இந்த ரிலேஷன் பார்த்தோம்னா இட் டஸ் நாட் கண்டைன் எனி பார்ஷியல், நாட் கண்டைன் எனி partial functional dependency. ஓகேவா? partial functional dependency. So it is in second normal form. Therefore this is in, it is in second NF. ஓகேவா? it is in second NF. ஏன் அப்படின்னா சி மட்டும் தான் நமக்கு நான் ப்ரைம் அட்ரிபியூட். பட் ஆனால் எந்த ப்ரைம் அட்ரிபியூட், டிஇ தான் நம்மளோட ப்ரைம் அட்ரிபியூட். இது வந்து நான் ப்ரைம் அட்ரிபியூட்டை டிரைவ் பண்ணல. So it does not contain any partial functional dependency. So therefore the relation is in second normal form. So next question நம்ம பார்க்கலாம். next questionல பார்த்தோம் அப்படின்னா ABCD மட்டும் தான் இருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இதில் பார்த்தோம் அப்படின்னா இ கொடுத்துருக்காங்க, கே, எல்எம், இங்கே கே இருக்குது, இங்கே ஐ இருக்குது. ஓகேவா? ஸோ இத்தனை அட்ரிபியூட்ஸ் வந்து ரிலேஷனில் இல்லாத அட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேஷன் இல்லாத அட்ரிபியூட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுவே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். டிகேசி காம்பினேஷனில் தான் இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் வருது. ஸோ இதையும் நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியுமே நமக்கு இங்கே அரைஸ் ஆகாது. ஸோ இங்கே ஏ டிரைவ்ஸ்னும் போது இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ டிரைவ்ஸ் பி, ஏ டிரைவ்ஸ் ஐன்னு நம்ம எழுதுவோம். ஸோ இந்த ஐ வந்து இந்த ரிலேஷனில் இல்லை. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஏ டிரைவ்ஸ் பி மட்டும்தான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். இப்போ ஏ டிரைவ்ஸ் பி. ஸோ இப்போ கீ பார்த்தோம் அப்படின்னா ஏ கீ கேண்டிடேட் கீயா ஏ பி மட்டும் தான் இருக்குது, சிடிஇ. ஸோ இதோட க்ளோஷரில் ஏ பி சி டிஇ. ஸோ இந்த ஏசிடிஇ க்ளோஷரில் தான் ஏபிசிடின்னு சொல்லிட்டு எல்லா அட்ரிபியூட்ஸும் நமக்கு டிரைவ் ஆகும். ஸோ இதோடைய ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ சி டிஇ. ஸோ நான் ப்ரைம் அட்ரிபியூட்னு பார்த்தோம்னா பி இஸ் அ நான் ப்ரைம் அட்ரிபியூட். ஓகேவா? ஸோ பி இஸ் அ நான் ப்ரைம் அட்ரிபியூட். ஸோ இந்த ரிலேஷனில் ஏ டிரைவ்ஸ் பி. ஸோ ஏ வந்து இங்கே இட் இஸ் ப்ரைம் அட்ரிபியூட், இது வந்து நான் ப்ரைம் அட்ரிபியூட். ஸோ ப்ரைம் அட்ரிபியூட் டிரைவ்ஸ் நான் ப்ரைம் அட்ரிபியூட்னும் போது கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. ஸோ பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அக்கர் ஆகுது. ஸோ பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அன் செகண்ட் என்எஃப். ஸோ இது வந்து it has partial functional dependency. Therefore it is not in 2NF. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய செகண்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ இப்போ நம்மளோட கொஷின்ஸ் எப்படி வரும்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்து இந்த செக் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து இதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்கலாம். இல்லைனா விச் இஸ் நாட் ட்ரூ இல்லை விச் இஸ் நாட் ஃபால்ஸ் அப்படிங்கிற கேட்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து எது வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி